இப்போ பார்க்கும். இது வந்து ஒரு இரு பிறவி மாடு, இரு கிராஸ். இரு கிராஸ்னால் அந்த கிடேரி புல்லை வெளிர்ன புல்லை வெளிர்ன புல்லை மாடு. இது வந்து கரும்புல்லை. கரும்புல்லைங்கும்போது மாடு புல்லை கலரில் இருக்கும், மண்டை மட்டும் கருப்பு இருக்கும். இது புல்லை கலரில் தரமான மாடு, நல்ல மாடு. கிலோமீட்டர் தாங்க வேண்டிய மாடு, கிலோமீட்டர் தாங்கும். இது வந்து ஒரு 4 நாள் 8 லிட்டர் தான் கறக்கும். 4 நாள் 8 லிட்டர் கறந்தாலும் நல்ல கிடேரி மாடு. இது வந்து நமக்கு இதோட பாலும் நல்லாயிருக்கும், எச்சனப்போ அதிகம் இருக்கும். இப்போ அந்த மாட்டில் சத்து, இந்த கிராஸ் மாட்டில் என்னன்னா சத்து இருக்கும், அந்த பாலில் கெட்டித்தன்மை இருக்கும், அதிக பால் சுரப்பு அதில் குறையத்தான் இருக்கும். பால் அதிக கெட்டித்தரை இருக்கும். கெட்டித்தரை இருந்தாலும் நல்லா குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா குளுன்னு இருக்கும். வீட்டு யூஸுக்கு இப்படி மாடுக ஆகும். ஏன்னா வீட்டு யூஸுக்கு நம்ம குடிக்கும்போது நல்லா கெட்டித்தரை இருக்கும். அது 1/2 லிட்ரு விடுறதுக்கு இது ஒரு 200 பால் விட்டு நம்ம காய்ச்சினாலே அந்த மாடு நல்லாயிருக்கும். எந்த இதுக்கும் நல்லா தோதுவான மாடு, நல்ல மாடு, கிராஸ் மாடு. நல்லா பொடி மாடுனாலும் சித்து மாடில் நல்ல மாடு, தரமான மாடு கிராஸ் தான்.